எல்லோருக்கும் வணக்கம். நீ வேணா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வா அப்படின்னு ஜப்பானு சைனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சண்டையின் காரணமாகத்தான் நண்பர்களே நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ஒரு இடி விழுந்தது போல இறங்கி விட்டது. ஒரு கட்டத்துலாம் நம்ம ஆளு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸில் அதுலேயும் குறிப்பாக இந்த ஜப்பானுடைய மார்க்கெட் வந்து எந்த விதமான ரெக்கவரி இல்லாமல் அவனுடைய க்ளோசிங் 3%, அவங்களுடைய இண்டெக்ஸ் 3% கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவில் உள்ள டெக் கம்பெனிகள் அடி வாங்கினதுனால இவங்களுக்கும் பாதிப்பு வருது. ஸோ பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியும் இவங்களுடைய மார்க்கெட் இறங்குமுகமாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2 பேர் வா சண்டை போட்டு பார்க்கலாமா உனக்கு எனக்கும் அப்படின்ற மாதிரி சைனாவும் ஜப்பானும் மோதல் போக்கை கொண்டிருப்பதனால அதனாலேயும் இந்த மார்க்கெட் என்பது கீழே விழுந்து கிடக்குது. விழுகிறவன் தனியாக விழுகாமல் நம்மளையும் சேர்த்து இழுத்து கீழே தள்ளி நம்ம ரொம்பவுமே கிளைமேக்ஸில் இருந்தோம் நண்பர்களே. நல்ல ஒரு அருமையான ஹீரோ வந்து ஒரு அருமையான ஹீரோயினை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கிளைமேக்ஸில் 26,000 இருந்தோம்னா அதில் முதல் நாளே மண்ணள்ளி போட்டுட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து இறங்கினா கூட பரவாயில்ல. நேற்று தான் 26,000 மேலே க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இறங்கி போச்சு. இதனால் பல பேர்த்துக்கு இன்னைக்கு லாஸ் என்பது தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாரு 16 லட்சம் மொத்தமாக போயிடுச்சுங்க. நான் இது வெளியே வேற ஒரு பக்கம் சம்பாரித்த பணங்க, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கல. அவர் விஜய் ஃபார்ம்ஸ்னு பேர் வச்சுருக்காரு. ஒரு வேளை ஃபார்மிங்கில் ஏதாவது சம்பாரிச்சிருக்காரா என்னன்றது தெரியல. 16 லட்சம் நான் மொத்தமாக வெளியில் சம்பாதிச்சேன். அதை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு மொத்தமாக போயிடுச்சுங்க. என் வாழ்க்கையோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ பல பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் அப்படின்றது வந்துடுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் உலகத்தில் எந்த மூலையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது நேரடியாக வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் தொழிலை பாதிக்குது. இதுதான் மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு வந்ததுன்னா டக்குன்னு நம்மளுடைய மார்க்கெட் திரும்பி ஏறுறதும் நடக்குது. இறங்குறப்பவும் இறங்கிடுது, திரும்பி ஏறுறப்பவும் ஏறிடுது. இப்போ கூட பாருங்க, ஒரு நல்ல நியூஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட் மேலே வர்றதுக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்கள் லாக் ஆகிருக்கிறது லாபத்துக்கு வர்றதுக்கும் மிக முக்கியமான ஒரு அமெரிக்காவை சார்ந்த டீல் என்பது நடக்கணும். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு போய் இண்டோ யூஎஸ் எக்கனாமிக் சம்மிட் டெல்லியில் நடக்குது, அதில் அட்டன் பண்ணியிருக்கல. அவர் சொல்கிறாரு, அதாவது இந்தியாவுக்கு சாதகமான நியாயமான ஒப்பந்தங்களை ஒத்துக்கிற வரைக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் வந்து நடக்காது. நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மற்றும் எக்ஸ்போர்ட் ஃபுட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுகளெல்லாம் வந்து பாதிக்காத வகையில் என்னென்ன ஒப்பந்தங்கள் ஒத்துக்கொள்ளப்படுகிறதோ அதன் பிறகுதான் நல்ல நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த நல்ல நியூஸ் எப்போ வரும்னு தெரில. ஆக மொத்தம் உலகத்தில் இன்னைக்கு டெல்லியில் இந்த விஷயம் இவர் பேசுகிறாருன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பாதிக்குது. நாளைக்கு அமெரிக்காவில் வந்துட்டு ட்ரம்ப் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா அது நம்மளுடைய மார்க்கெட்டை பாதிக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஏதோ இப்படி மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு 16 லட்சம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவ்வளவு தூரம் கடைசிக்கு லாஸ் ஆகிறதையாவது ஏதாவது கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குமே ஒழிஞ்சு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவோம். இன்றைக்கி கூட பாருங்கள், ஜப்பான்காரன் ஏதோ ஒன்று பேசுகிறான், ஜப்பான் ஏதோ ஒரு சைனாக்கு எதிராக அறிக்கை விடுறான், சைனா அங்கே ஏதாவது மிலிட்ரி ப்ராப்ளம்ஸை கொண்டு வருது அப்படின்னா அதுக்காக நம்ம மார்க்கெட்டை வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது என்ன சாதாரண லெவலா? ஸோ நம்மளே மார்க்கெட் 2000 பாயிண்ட் ஏறுமா இல்லை 2000 பாயிண்ட் இறங்கிடுமான்னு உன்னிப்பாக கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கீல. சைனாக்காரன் ஜப்பான்காரன் எனத்தையாவது ஒன்று சொல்லி நம்மளுடைய மார்க்கெட்டை இறக்கி விட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய லோவே அது 22,000க்கு பக்கத்தில் இருக்குது. இங்கிருந்து இறங்குனா 4,000 பாயிண்ட் கும்பா. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் 16 லட்சம் என்பது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது பெரிய அமௌண்ட்டு தான். சில ஷேர்கள் வந்து இப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி அடுத்த முறை இந்த பங்கு கீழிருந்து மேலேயோ அல்லது மேலேருந்து கீழேயோ வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் சில ட்ரேடர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆலிவஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு கடந்த சில மாதங்களாகவே ஊசலாடிக்கிட்டே இருக்கான். தான் கீழிருந்து மேலே போகுதும் மேலேருந்து கீழே வருதும் இப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பங்கு
சமீபத்தில் மறுபடியும் ஒரு முறை கீழே வந்து விழுந்தான். செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு முறை கீழே வந்து விழுந்த பிறகு ரொம்ப நாட்களாக ஏறாமல் அதுக்கப்புறம் ஒரு முறை மேல் நோக்கி ஏறி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ 2 மாதங்கள் ஆயிடுச்சு. அக்டோபர் ஆச்சு, நவம்பர் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமாக ஊசலாடி கொண்டிருந்த இந்த ஆலிவர்ஸ் லைஃப் சயின்சஸ் மறுபடியும் இப்போ வரைக்கும் ஊசலாடல. இந்த வருடத்தில் இன்னும் ஒரு 1.5 மாதம்தான் பாக்கி இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த லோ ப்ரைஸ்லேயே இருந்துருவானா அல்லது கீழே வருவானா அல்லது மேலே வருவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சில ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பங்கு வந்து இதனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் Q2 ரிசல்ட் என்பது மோசமாக வெளியே வரல, போன குவார்ட்டரை விட இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கான், ஏதாவது ஒரு வகையில் மேலே வந்துடுச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு சில ட்ரேடர்கள் வந்து இங்கிருந்து எப்போ மேலே வருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரி எதாக இருந்தாலும் அடுத்த வருஷம் முடிஞ்சிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக இந்த லெவலை இப்போ வரைக்கும் உடைக்கல. இனி இந்த லெவலை உடைச்சி கீழே வரப்போகுதா அல்லது மேலே போகிறதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இன்னொரு வலிமையான சுவாரஸ்யமான நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதாவது சில பங்குகள் 20% இறங்கி ஏறுவான், 40% இறங்கி ஏறுவான், 60, 80 ஏதாவது ஒரு இடத்துல ஏறுறதுக்கு நிறைய பங்குகள் எக்ஸாம்பிள் இருக்கும். இப்படி 80% இறங்குறவன்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் விட மாட்டான். அதே மாதிரி 60% இறங்குறவனும் டார்ச்சர் பண்ணாமல் விட மாட்டான். ஏதாவது பங்குகள் 20லேருந்து ஏறிட்டாலும் சரி, 40%லேருந்து ஏறிட்டாலும் சரி, பெருசாக வழி இருக்காது. ஸோ 60% பக்கம் இறங்கி திரும்பி ஏறின ஒரு பங்கினுடைய உதாரணம் தான் இந்த கலா மந்திர் அப்படின்ற சாய் சில்க்ஸ் அப்படின்ற பங்கு. ஐபிஓவில் வந்து லிஸ்ட் ஆகி 300 ரூபா வரைக்கும் போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்னடா வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்க மாதிரி அவன் பாட்டுக்கு 300 ரூபா டு ஆல்மோஸ்ட் 120 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜோன்லேருந்து ஆல்மோஸ்ட் 220 ரூபா வரைக்கும் ரெக்கவரி ஆகி, ஸோ ஆல்மோஸ்ட் 60% இறங்கிய பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 100% என்பது திருப்பி ஏறியிருக்கான். 100 to 220 மாதிரி ஏறியிருக்கான். அப்படி ஏறி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் 3 முறை தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் வந்துட்டு 2 முறை ஏறி இருக்கான். இப்போ 3வது முறையாக இந்த பங்கு என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எப்படி கீழே 60% இறங்கி எந்த நம்பிக்கையில் திரும்பி ஒரு 80% ஏறின, அப்போ நீ ஒரு லாபம் செய்யும் கம்பெனியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்களுக்கு ரொம்ப விருப்பம். ஸோ அவர்களுடைய தேடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தன்னுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் என்னைக்காவது லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு காலத்தில் 2024 திடீர்னு வெறும் 2 கோடி லாபம்னு சொல்லி எல்லாருக்கும் வயிற்றுக்குள்ளேயும் புளியை கரைச்சி விட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி கடந்த செப்டம்பர் 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்டை வந்து 20 கோடி 40 கோடின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது சமீபத்தில் கரெக்டாக மிகவும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவரி ஆனப்போ இவனும் ரெக்கவரி ஆகி வந்துட்டான். பட் இந்த ஷேர் ரெக்கவரி ஆகிறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெளியிட்டிருந்த அவனுடைய லாபம் அப்படின்றதான். ஸோ உங்களுடைய பங்கும் ஏதாவது ரொம்ப மோசமான நிலையில் 40%, 60%, 80% தன்னுடைய உச்சியிலேருந்து கீழே விழுந்து கிடந்தும், ஆனால் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா, ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? எவனாவது அப்படி 60%, 80% இறங்கியிருக்கா, ஆனால் அது இன்னும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான் திரும்பி வந்திருக்கானா அப்படின்னு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிங்கன்னா, இந்த கலா மந்திர் அப்படின்றது ஒன்று இருக்குது. நண்பர்களே, இப்படி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஷேரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய லாஸ் வந்தவங்க கூட இந்த பங்கை பார்த்தா, நீ யாருப்பா கரடி குட்டிகளுக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கியே, உன்னை யாருனாலுமே வீழ்த்த முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு சமீபத்தில் இருந்தது அப்படின்னா, அது இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற பங்கு தான். எத்தனையோ முறை அந்த பங்கு வளர்ந்து கொண்டே வந்திருக்கு. எப்பாவது ஒரு தடவை கீழே கும்பா குட்டிகளோட போகிற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் பிக்கப் ஆகிருக்கான். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் மார்க்கெட்டே சரியில்லாத ஒரு நிலையில் மட்டும்தான் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனான். அதுக்கப்புறம் அவனை கரடிகள் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சுருக்கு, அவனை வீழ்த்தணும், லாஸில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தப்பிச்சு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கரெக்டாக மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு இன்னொரு முறை மேல் நோக்கி எறும்பி தன்னுடைய சாதனையை இன்னொரு முறை செய்யுமா, அல்லது கரடிகளிடம்
தோல்வி அடையுமா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் கரடியிடம் சிக்காத ஒரு பங்காக கடந்த 6 மாதத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற பங்கு இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் விட்டு கொடுக்காம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சில நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும், கீழே விழுகுமா அல்லது தன்னுடைய பழைய கையை தொடுமா அப்படின்றதான் கேள்வி. அதே மாதிரி நண்பர்களே, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஷேரினுடைய விலை என்பது எத்தனை மாதமாக, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாகவே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஹீரோவாக மாறலான்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இப்போ வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு நல்ல காலம் என்பது பிறக்கல. ஸோ இது எவ்வளவு சீக்கிரமாக ஒரு ஹீரோவாக மாறப்போகிறது அல்லது வில்லனாக மாறப்போகிறது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைய தேதியில் ஒரு பரபரப்பான பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா அது மிக முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை மாதமா, கிட்டத்தட்ட 8 மாதமா. ஸோ இந்த 8 மாதமா எந்த பக்கமே மூவ்மெண்ட் ஆகாமல் ஒரே சைட்வேஸாக இருக்கக்கூடிய பங்கு ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகல, கீழேயோ அல்லது மேலேயோ ஆகும்போது மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதனுடைய வரலாறு என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பல நேரங்களில் எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகாமல் 2022 அப்படி ஒரு தடவை இருந்தது. அதே மாதிரி 2020 ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றங்கள் அப்படின்றதான் நடந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இவனுக்கு இதுதான் வேலை போல. ஸோ பல முறை வந்து நிறைய இடங்களில் வந்து எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு தடவை வச்சான் பாருங்க ஆப்பு. 2024 வச்சான் ஒரு ஆப்பு. என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எந்த பக்கம் போகிறதுன்னு டைரக்ஷன் தெரியாமல் ஒரே இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் டைரக்ஷன் எடுத்தவன் மேலே எடுக்கல, கீழே எடுத்துட்டான். கீழே எடுத்த பிறகு மிகப்பெரிய கடும் சரிவு. அந்த கடும் சரிவிப்புக்கு பிறகு மறுபடியும் ஒரு 8 மாதமாக ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ மிக மிக ஒரு முக்கியமான லெவலில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதனுடைய ஷேர் ஹோல்டர்களுக்கு ஒரு ஹீரோவாக மாறுமா அல்லது ஒரு வில்லனாக மாறுமா அப்படின்ற ஒரு மிக பரபரப்பான ஒரு இடத்துல இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ற பங்கினுடைய விலை வந்து உட்கார்ந்துருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும், ஒரு நல்ல அறிவுரை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பணத்தை புரட்டி ஏற்கனவே சிறிய கம்பெனியை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும். அதுக்கு கடன் வாங்குறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஈக்விட்டி ஷேரை விற்று பணத்தை புரட்டி பெரிய கம்பெனியை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பப்ளிக் மார்க்கெட்ஸ், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஆனால் இதை யாரும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே இந்த கம்பெனி குட்டியூண்டாக இருக்கையில் யாராவது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவனுக்கு வந்து ஐபிஓ மார்க்கெட் மூலியமாக அந்த பங்கை பெரிய விலைக்கு விற்றுட்டு போயிடுறது. ஸோ அப்போ அந்த பங்கு உள்ளே வர்றதே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதே ஏற்கனவே பணம் போட்டவங்க விற்றுட்டு வெளியே போகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணால் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற தத்துவத்தையே வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்றது நம்ம ஆளுங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஐபிஓக்கள் எதுக்காக வருது என்ன அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்க்கெட்டை அணுகணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எத்தனையோ பங்குகள் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டு திரும்புகிற மாதிரி தெரியலாம், அல்லது கீழிருந்து அப்படியே தடைகளை உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் அதில் யார் வந்து அதிகமாக சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்றது மைண்டில் என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கெமிக்கல் செக்டர் இருக்குது, ஒரு எஃப்எம்சிஜி செக்டர் இருக்குது, ஒரு ஃபுட்வேர் அதாவது செருப்பு ரிலேட்டடான செக்டர் இருக்குது அப்படின்னா அப்போ எதில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க, எந்த செக்டர் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் விருப்பமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இப்கா லேப் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அது வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டும் போது பெருசாக ஏறுவானா, அல்லது பாரத் டைனமிக்ஸ்னு ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்கு இருக்குது, அவன் தன்னுடைய தடைகளை உடச்சி மேலே ஏறுவது அதிகமாக ஏறுவானான்னு அது மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஸோ அப்போ டாம்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேஷ்னரி ரிலேட்டடாக, அப்போ அவன் ஏறுவானா? அதே மாதிரி வோல்டாஸ் அப்படின்ற பங்கு,
இதில் ஏதாவது பெருசாக மூவ்மெண்ட் இருக்குமா? நவா லிமிடெட் அப்படின்ற பங்கு பெரிய மூவ்மெண்ட் ஏற்கனவே காமிச்சவன் தான். 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா போனவன் தான். அவன் இப்போ மறுபடியும் சரிவடைஞ்சு கீழே அடக்கிறான் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜில். இது மாதிரி எந்த ஒரு பங்கு வந்து சீப்பான ரேட்டில் இருக்குது அப்படின்னு மனசுக்கு தோணுனாலும் அவங்க கூட ஒரு 4-5 பேர்த்த கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி செக்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த பங்கு இதுக்கு முன்னாடி ஏறி இறங்கியிருக்கானா அப்படின்னு கம்பேர் பண்ணி பல விஷயங்களை பார்த்து தான் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு இப்போ ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸே படிக்கிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்றது கரெக்டாக யோசிச்சுட்டு தான் படிக்கணும். நம்ம பையன் நல்லா கம்ப்யூட்டரில் பெரிய வித்துவானாக இருப்பான். ஆனால் அவனை கொண்டு போய் சிவில் இன்ஜினியரிங்கில் விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் அதில் ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படித்து தான் அவன் சக்ஸஸ் பண்ண முடியுமே ஒழிஞ்சு மற்றதில் அவனுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போகாது. அது மாதிரி மார்க்கெட்டில் எந்த செக்டர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் யோசிக்கணும். ட்ரேடர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போதுயா, நாங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள் வந்து கரெக்டாக லோ வரும்போது பிடிச்சி கரெக்டாக ஹையில் விற்றுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய சில பங்குகளுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஒரு பங்கு. பல வருடங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் பார்க்கும்போதே இந்த பங்கு என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுன்னா ஏறிடுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. இந்த 2025 தொடக்கத்தில் இப்படி தான் இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்றது என்ன பண்ணியிருந்ததுன்னா 600 ரூபாயில் ஆரம்பித்து 1200 பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டிருக்கான். ஸோ இவனை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போதும். அதாவது பார்த்த பிறகு சரி ஓகே இவன் மறுபடியும் இங்கிருந்து பழைய ஹை போவான் அப்படின்னு பார்த்து மனசில் நினைக்கிறதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறதும் ஒன்றா இருக்கணும். அப்படி நடந்ததுன்னா இந்த அனுபம் ரசாயனம் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இடையில வந்து நம்மளுடைய மனசு கண்டபடி கண்ணா பின்னா நாடும். இந்த அனுபம் ரசாயனமே பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் நேர் ஓட்டில் இப்படி டெய்லியும் ஏறி போகல. ஏறுனா அப்புறம் இறங்குனா, ஏறுனா அப்புறம் இறங்குனா, ஏறுனா இறங்குனா, அப்புறம் ஏறுனா அப்புறம் இறங்குனா, ஒரு மாதிரி ரொம்பவுமே மனசை டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்கள் வேலையை நீங்கள் நீட்டாக முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கும் மிக கடினமான ஒரு இறக்கம் 600 வரைக்கும் போயிட்டு இந்த பங்கும் 1200 பக்கத்தில் வந்து இந்த ஒரே வருஷத்தில் தன்னுடைய ஷேர் விலையை ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே நகர்த்தி வச்சுருக்கு. ஸோ தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்க போகிறானா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த பங்கு மறுபடியும் கீழே விழுந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. வேறு என்ன நியூஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு தொட்டவுடன் கொதித்து விட்டாயே அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டால் அப்படியே பயங்கரமாக எகிரிப்டான். ஸோ இப்போ சமீபத்தில் இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் என்பது கடும் சரிவடைஞ்சு தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் கரெக்டாக ஒரு 850 ரேஞ்சிலேருந்து டொபக்குன்னு எகிரிப்டான். இதே மாதிரி தான் இந்த கேப்ரியல் அப்படின்ற பங்கில் நடக்குமா? மிக கடும் ஏற்றம். இதனுடைய விலை 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபா இந்த 2025 நடந்திருக்குங்க. இதில் ஏதோ ஒரு பங்குல அப்படி நடக்கும், உடனே நம்ம வச்சிருக்கிற எல்லா பங்குலையும் நடக்குமா? அவனு டொய்யிங்கன்னு கீழே வேணால் போவானே ஒழிஞ்சு எவனும் மேலே போக மாட்டான்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த கேப்ரியல் 500 to 1500 மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்த பிறகு கடந்த சில நாட்களாக கடும் சரிவு. ஸோ இவனும் வந்து தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தொற்றுக்கு. ஸோ இந்த தொட்டவுடன் குதித்து விட்டாயே அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு மேஜிக் நடக்குமா அப்படின்ற மாதிரி இந்த ட்ரேடர்கள் ரொம்பவுமே மனசு கலங்கி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேப்ரியல் நல்ல செய்தி சொல்ல போகிறதா அல்லது கும்பா செய்தி சொல்லி இன்னும் மிகப்பெரிய ஒரு கும்பாவாக மாறப்போகிறதா, என்ன ஆக போகிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏதாவது மேஜிக் நடந்துச்சா இல்லை கும்பா நடந்துச்சா அப்படின்ட்டு. நண்பர்களே, சில பங்குகள் வந்து கீழிருந்து மேலே ஏறி மறுபடியும் கீழே தன்னுடைய அடியாளத்துக்கு போயிட்டு இருக்கான். கவனிச்சிங்களா? அதாவது பல பங்குகள் கீழிருந்து மேலே போயிட்டான், சில பங்குகள் கீழிருந்து புதுசாக மேலே போய் மேலேயே இருக்கான். ஆனால் சில பங்குகள் ஒரு ரவுண்டே முடிச்சிட்டான். நம்ம மார்க்கெட் இன்னும் மேலே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் கீழிருந்து ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு கீழே வந்திருக்கான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவா கேப் அப்படின்ற ஒரு பங்கு, அதனுடைய விலை இந்த 2025க்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 600 ரூபா பக்கத்துலேயே வந்து கோந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்னோவா கேப்டாப் அப்படின்ற பங்கு இப்படி 30% தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து கிராஷ் ஆகிருக்கு.
அப்போ இது போன்ற பங்குகள்லாம் அடிப்படையாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நல்ல லாபத்தை கொடுத்து மேலே போனோம்னா அல்லது மார்க்கெட் மேலே போச்சேன்னு போயிட்டு கீழே வந்தோம்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை தான் போய் எடுத்து பார்க்க முடியும். அந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் எதுவும் லாஸ் மேக்கிங் கம்பெனிலாம் கிடையாது. நான் எப்போவுமே அந்த 30 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே, அப்போ நீ எப்போவுமே ஒரே மாதிரி லாபம் பண்ணியிருக்கிய அப்படின்னா ஒரு இடம் மேலே போ, அப்போ ஒரு இடம் கீழே வா அப்படின்ற மாதிரி அந்த பங்கை பாவம் கீழே இறக்கி விட்டாங்க. இந்த பங்கினுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் என்பது 4228 கோடி தான். ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் அப்படின்ற செக்டரில் இருக்கக்கூடிய இந்த இன்னோவா கேப்டாப் இந்த வருஷத்தில் இது செஞ்சிருக்கக்கூடிய வேலை மேலே ஒரு 30% பக்கம் ஏறியது, திரும்ப 30% பக்கம் இறங்கியிருக்கு. இனி அடுத்தது இந்த ஷேரினுடைய விலை எந்த பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி இதெல்லாம் தான் மிக முக்கியமான செய்தி. நன்றி, வணக்கம்.